வணக்கம், வாழ்க வளமுடன். நக்சன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் குரு மணிகண்டன். நான் இந்த ஜோதிட ஃபீல்டில் 20 வருஷமாக இருக்கேன். அது இல்லாமல் ஜோதிடத்தில் சில முக்கியமான பாடங்கள் எல்லாம் நாம் நேரடி வகுப்பாகவும் எடுக்கிறோம், ஆன்லைன் வகுப்பாகவும் எடுக்கிறோம். அப்போது முக்கியமான பாடங்கள்னால் திருமண புள்ளி, திருமண லக்னம், எப்பொழுது கல்யாணம் நடக்கும், அந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு எந்த திசா புத்தி நமக்கு உதவியாக இருக்கும், அதே மாதிரி எந்த தொழில் எந்த வயதில் அமையும், அந்த தொழிலை எப்படி நாம் முன்னுக்கு கொண்டு போவோம், அதில் சம்பாதிப்போமா, அதை சம்பாதிக்கிறதுக்கு எந்த மாதிரி முகூர்த்த லக்னத்துலேயும் எந்த மாதிரி லக்ன புள்ளியிலையும் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறத நேரடி வகுப்பாக ஜனவரி 26, 27 எடுக்கிறேன். இப்போது நம்ம பார்த்திங்கன்னா கோச்சார கிரகங்கள் அடிப்படையில் தான் பொது பலன் சொல்கிறோம். அப்போது குரு பகவான், ராகுகேது பகவான், சனி பகவான், இவங்க 3 பேர்த்தையும் வச்சு தான் நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த 3 பேருமே ரிஷப ராசிக்கு இந்த வருஷம் கோச்சாரத்தில் எப்படி பண்ணுவாங்கன்னு நம்ம ரிஷப ராசிக்கு 2026 ஆங்கில புத்தாண்டு பலன் பார்க்கலாம் வாங்க. சிம்ம ராசிக்கு வருகிற ஆங்கில புத்தாண்டு 2026 எப்படி இருக்கும் அப்படின்னா சிம்ம சொப்பனமாக இருக்க போகுது. எப்படி சிம்ம சொப்பனமாக இருக்கும்னு சொல்லலாம். எல்லா ஒரு விஷயத்தையும் எதிர்த்து உடைத்து பொடி பொடியாக்கி வெளியில் வர வேண்டும் என்ற ஆதங்கமும் ஆர்ப்பாட்டமும் போராட்டமும் இருக்கக்கூடிய அமைப்பாக இந்த வருடம் இருக்கும். அப்போ எந்த விஷயமா இருந்தாலும் நீங்கள் ஒரு புத்துணர்வோட புது முயற்சியோட, அதாவது நேரம் தவறாமின்னு சொல்லுவோம்ல, அந்த விஷயத்தை கையில் எடுத்துகிட்டு 2 மணிக்கு போகணுன்னா 11 மணிக்கு அந்த இடத்துக்கு போயிடணும். காலையில் 6 மணிக்கு போகணுன்னா 4 மணிக்கே எந்திரிச்சு ரெடியாக ஆரம்பிச்சிடணும். இந்த மாதிரி அந்த டைமிங் பங்க்சுவாலிட்டி, அதாவது நேரம் தவறாமையை நீங்கள் கடைபிடித்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஆக்கப்பூர்வமாக ஊக்கபூர்வமாக இருந்தீங்கன்னா வெற்றி உங்கள் பக்கம் கண்டிப்பாக வந்துடும். அதில் அஷ்டம சனி பகவானும் ஒன்றும் பண்ண மாட்டார், உங்களுக்கு ராகு பகவானும் ஒன்றும் செய்ய மாட்டார், கேது பகவான் அந்த இடத்துலையே இருந்தாலும் உங்களுக்கு தெய்வ அனுகூலத்தை கொடுத்துருவார். ஆனால் போராடினால் நீ வெல்லலாங்கிற மாதிரி போராட்டத்தில் தான் நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க, எதையும் பொடி பொடி ஆக்க போகிறீங்க. அப்போது உறவுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உறவுகளெல்லாம் இனிமேல் உறுதுணையாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தாய் தந்தையர் உங்களுக்கு உதவியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மனைவி உங்களுக்காக செயல்படக்கூடிய சூழ்நிலை இனி வரப்போகுது. இதெல்லாம் எப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது மே மாதத்துக்கு அப்புறம் இருந்து உங்களுக்கு அந்த சூழ்நிலையெல்லாம் உருவாகும். அதே மாதிரி இடமாற்றம் கண்டிப்பாக இருக்குது. அதே மாதிரி இந்த பரீட்சைக்கெல்லாம் எழுதியிருந்தீங்க அப்படின்னா வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வரும். அதாவது என்ன நம்ம சொல்ல போனால் அரசாங்கம் சம்மந்தப்பட்ட அதிகாரம் சம்மந்தப்பட்ட உத்தியோகத்துக்கெல்லாம் எக்ஸாம் எழுதியிருக்கிறவங்க, இந்த விஓ ஆஃபீஸராக எழுதியிருக்கிறவங்க, போலீஸுக்கு எழுதியிருக்கிறவங்க, போலீஸ் ட்ரைனிங் போயிருக்கிறவங்களுக்கு எல்லாமே ஜாப் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இந்த 2026 கடைசியில் இருக்குது. அதே மாதிரி இந்த ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதுனவங்களுக்கு, ஐபிஎஸ் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கெல்லாம் கூட ஒரு வெற்றி வகை சூடக்கூடிய சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சிம்மராசிக்கு நாம் உறுதியாக சொல்லலாம். அப்போது அதே மாதிரி உறவினர்கள், அண்ணன் தம்பி வகைகள், அக்கா தங்கச்சி, அண்ணன் தம்பி, உடன்பிறப்புகள்னு சொல்லக்கூடியவங்கனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு சுப செலவுகள் கண்டிப்பாக வரும். அதே மாதிரி வீட்டில் வயதானவர்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஆரோக்கிய செலவுகளும் வரும். அதுலேயும் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். வண்டி வாகனங்களில் மலைப்பிரதேசங்களில் போகிறப்ப ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். வண்டி வாகனங்களில் மலைப்பிரதேசத்தில் போகிறப்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விரயங்கள், ஆரோக்கிய விரயம்னு சொல்லக்கூடிய ஏதாவது ஒரு விரயம் வரக்கூடிய வருடமாக இருக்கிறது 2026. அப்போது நாம் எவ்வளோக்கு எவ்வளோ கவனமாக இருக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம முன்னாடி யாரோ எவ்வளோ வேகமாக வேணாலும் வாகனத்தில் போயிட்டு போகிறாங்க, நம்ம அந்த மிதமான வேகத்தில் போய் நம்ம ரூல்ஸ் பிரகாரம் வருவோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தோம் அப்படின்னம்னா நம்ம சில பெரிய பெரிய இடர்பாடுகளிலிருந்து தப்பிச்சுக்கலாம். சின்ன சின்ன இதெல்லாம் எதையும் நம்ம தாங்கிட்டு அதை சாதிச்சு போயிடலாம். பெருசெல்லாம் வரும்போது நம்ம கொஞ்சம் சங்கடம் ஆயிடும். அப்போ பெரிய பெரிய கஷ்டங்களை தவிர்ப்பதற்கு நாம் எப்பவுமே நமக்குன்னு ஒரு சட்டம் வகுத்துக்கிட்டு அந்த சட்டத்துக்கு தகுந்த மாதிரி, ரூல்ஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம எதுலேயும் நிதானமாக செயல்பட்டோம்னா வெற்றி பெற முடியும். அப்போது இந்த மாதிரி, அதாவது வீடு கட்டுதல், வீட்டுக்காக லோன் வாங்கிறது, இந்த மாதிரி விஷயமெல்லாம் இந்த தடவை நடக்க போகுது. அதாவது நீங்கள் வீடு கட்ட ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா வீட்டு வேலையை பூர்த்தி பண்ணுறதுக்காக லோன் கேட்டிருந்தீங்கனாவோ பணம் கேட்டிருந்தீங்கனாவோ அந்த உதவி கிடைக்கும். அதே போல் நீங்கள் யாருக்காவது கொடுத்த பணம் வரணும்னு சொல்லியிருந்தீங்கன்னா அந்த பணம் உங்களுக்கு 9வது மாதத்துக்கு அப்புறம் ஏதாவது அதில் ஒரு தொகை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வரும். இது வரைக்கும் கிடைக்கல அப்படின்னு சொன்னவங்களும் இனி 9 மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு அதுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. ஏதாவது
ஒரு வரவு உங்கள் கையில் இருக்குது, அது உறுதியாக இருக்குது, எதையும் நீங்களும் சாதிக்கக்கூடிய தன்மையில் இருக்கிறதுனால எதையும் சாதிப்பீர்கள்னு சொல்லி உங்களுக்கு உண்டான வழிபாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா திருச்சேறை ரிண விமோச்சன லிங்கேஸ்வரர் வழிபாடும், உங்கள் ஊரில் இருக்கும் சிவனுக்கு பிரதோஷம் சென்று வழிபாடு செய்வது சிறப்பை தரும். வணக்கம், வாழ்க வளமுடன்.